சேவிங்ஸ் செல்வத்துக்கு ஒரே டவுட்டு. மணிப்பால் ஹாஸ்பிட்டல்ஸோட ஐபிஓ வந்திருக்கு, அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உடனே அவர் ஐபிஓ இளங்கோட்ட கேட்குறாரு. கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மணிப்பால் ஹெல்த் கேர் வந்து என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம். மணிப்பால் ஹாஸ்பிட்டல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நெட்வொர்க் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பண்ணுறாங்க. அது வந்து 1991 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது யார் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிஎம்ஏ பாயின்னு ஒரு டாக்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க நெட்வொர்க்கில் கிட்டத்தட்ட 49 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. 11,000க்கு மேலே டாக்டர்ஸ் இருக்காங்க. பெங்களூரு, சென்னை, டெல்லி, பூனே இந்த மாதிரி நிறைய மெட்ரோ சிட்டிஸில் இருக்காங்க, கொல்கட்டாவில் இருக்காங்க. ஐபிஓ வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 29 ஜூலைலேருந்து 31 ஜூலை வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். லிஸ்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா August 5th. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ₹2. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 560லேருந்து 590 rupees வரைக்கும் இருக்கும். ஒரு லாட்டில் 25 ஷேர்ஸ் இருக்குது. டோட்டல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஓட வந்து 9,275 crores. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும் கிட்டத்தட்ட 8,000 கோடி. அதில் ஆஃபர் ஃபார் சேல் வந்து 1,275 கோடி. கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கலாம். மார்ச் 2024 மட்டும் 6,265 கோடி அவங்களோட இன்கம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 533 கோடி வந்து அவங்களோட ப்ராஃபிட். மார்ச் 2026 இன்கம் பார்த்திங்கன்னா 10,520 கோடி. அதில் டோட்டல் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 916 கோடி. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கம்பெனி நல்லா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ராஃபிட்ஸும் நல்லா ட்வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்லேயே நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க கம்பெனி. ஸோ மார்ச் 31, 2026 வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 49 ஹாஸ்பிட்டல்ஸ் வரைக்கும் இந்தியாவில் ரன் பண்ணிருக்காங்க. 13,037 பெட்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட. அதில் 19 ஹாஸ்பிட்டல் வந்து கர்நாடகாவில் இருக்குது, 13 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து மகாராஷ்டிரா அண்ட் கோவாவில் இருக்குது, 10 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து வெஸ்ட் பெங்கால், ஒடிஷா, ஜார்க்கண்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்த ஐபிஓ எதுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஐபிஓவில் வர 8,000 கோடியில் 5,552 கோடி வந்து அவங்களோட கடனை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க, ரீபேமெண்ட் பண்ணிடுவாங்க. மீதி இருக்க 574 கோடி வந்து அவங்களோட சப்சிடரி கம்பெனியில் கொஞ்சம் ஸ்டேக்ஸ் வாங்கலான்னு அதை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து அவங்க ஐபிஓவில் வர அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கம்பேரிசன் சார்ட்: மணிப்பால் ஹெல்த் என்டர்பிரைசஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபார்ட்டிஸ் ஹெல்த் கேர், அப்புறம் மேக்ஸ் ஹெல்த் கேர். இதில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே மில்லியன்ஸில் இருக்குது. ஸோ இது நான் கன்வெர்ட் பண்ணி சொல்லிட்டுருக்கேன். 10,900 கோடி இருக்குது. இதுவே வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 கோடிக்கு மேலே இருக்குது. அதில் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8.87 தான் இருக்குது. அப்போலோவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10% வருது. அதே மாதிரி ஃபோர்ட்டிஸ் ஹெல்த் கேருக்கும் 11%, மேக்ஸ் ஹெல்த் கேருக்கு 16% இருக்குது. இது வந்து இதோட பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு கொஞ்சம் கம்மி தான். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்கும்போது மணிப்பாலுக்கு 49 இருக்குது, அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு 76, ஃபார்ட்டிஸ் ஹெல்த் கேருக்கு 36, மேக்ஸ் ஹெல்த் கேருக்கு 17. ஆவரேஜ் ரெவன்யூ பர் பெட் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பாலுக்கு வந்து 68,000, அப்போலோக்கு இது மென்ஷன் பண்ணல. ஃபார்ட்டிஸ் ஹெல்த் கேருக்கு வந்து 68,000, மேக்ஸ் ஹெல்த் கேருக்கு வந்து 77,000. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. அதே மாதிரி ஆக்குபன்சி ரேட் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பாலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெட் ஆக்குபன்சி வந்து 65% இருக்குது, அப்போலோவில் 67% இருக்குது, ஃபார்ட்டிஸ் ஹெல்த் கேர் 68 அண்ட் மேக்ஸ் ஹெல்த் கேர் 76% இருக்குது. ஸோ இதுலேயும் பார்க்கும்போது மணிப்பாலில் தான் வந்து ஆக்குபன்சி ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கொஞ்சம் கம்மி. ஸோ இதில் ரிஸ்க் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஐபிஓவில் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 45% ரெவன்யூ வந்து கர்நாடகாவிலேருந்து மட்டும்தான் வருது. அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட RHP ரிப்போர்ட்டில். 2026, 25, 24 இந்த 3 வருஷத்தில் மட்டும் 46.4%, 51.55%, 59.98% ஓவரால் ரெவன்யூ கர்நாடகாவிலேருந்து மட்டும். நடந்துட்டு இருக்க பிஸ்னஸில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்தாலும் அவங்களோட ரெவன்யூ கண்டிப்பாக பாதிக்கப்படும். செகண்ட் ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 65% ரெவன்யூ வந்து காங்கோ ஆர் பிஸ்னஸ்லேருந்து மட்டும்தான் வந்துட்டுருக்கு. காங்கோ ஆர்னா என்னென்னு பார்த்திங்கன்னா கார்டியாக், ஆர்த்தோபெடிக்ஸ், நியூராலஜி, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, ஆன்காலஜி அண்ட் ரெனல் சயின்சஸ். ஸோ இதிலேருந்து தான் அவங்களுக்கு 65% ரெவன்யூ வந்துட்டுருக்கு. நான் இது ரிஸ்க்குன்னு நினைக்க மாட்டேன். அவங்களோட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறது நல்லா நம்மளுக்கு தெரியுது. கிட்டத்தட்ட 64.3%, 2025 62%, 2024 61%. அந்தளவுக்கு இந்த பிஸ்னஸஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. தேர்ட் இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 49% ரெவன்யூ வந்து இன்சூரன்ஸில் மட்டும் வருது. அதாவது அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட டைப்ஸ் இருக்குது. 49% ஆஃப் த ரெவன்யூ வந்து அவங்களுக்கு இன்சூரன்ஸ் மூலமாக தான் வருது. 30% கேஷில் வந்துட்டுருக்கு. எக்ஸிஸ்டிங் இன்சூரன்ஸ் டைப் வந்து எதையாவது அவங்க லூஸ் பண்ணாங்கன்னா மேபி அவங்க மார்ஜின்ஸ் அடிப்படை சான்சஸ் இருக்குது. ஸோ இது ரிஸ்க்காகவும் பார்க்கலாம், அட்வான்டேஜாகவும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸிங் என்னென்னு பார்ப்போம். நம்மளுக்கு தெரியும் ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 560 rupeesலேருந்து 590 rupees வரைக்கும் இருக்குது. இதோட ஆவரேஜ் EPS எடுத்து பார்த்தோம்னா 7.82 கடந்த 3 வருஷத்தில். PE வந்து பார்த்திங்கன்னா 75.44 வருது. அதோட பியர் கம்பெனிஸ் அதாவது அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், மேக்ஸ் ஹெல்த் கேர், ஃபார்ட்டிஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்கேன் நான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து 66, மேக்ஸ் ஹெல்த் கேருக்கு வந்து 72, ஃபார்ட்டிஸ்க்கு வந்து 68. ஸோ இது வந்து 75 இருக்குது. ஸோ எல்லாத்த விட இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இப்போதைக்கு இருக்குது. அதே மாதிரி இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ₹10 தான் இருக்குது. ஸோ லிஸ்டிங் கெயின்ஸ் எதிர்பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணாதீங்க. இதில் பெரிய லிஸ்டிங் கெயின்ஸ் வராது. ரீசெண்டாக நடந்த
ஹெல்த் கேர் ஐபிஓஸ்லேயுமே பெரிய லிஸ்டிங்ஸ் வரல. ஸோ மீடியம் டு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இதை கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ஐபிஓ மூலமாக அவங்க இந்த கடன்லாம் அடைச்சதுக்கப்புறம் அவங்களோட ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேல்யூக்கு வரும். அப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். செல்வம்க்கு இப்போ எல்லாம் புரிஞ்சுது. தேங்க்யூ ஐபிஓ இளங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.